அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமையந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா இருக்கும். இப்போது பதிவில் வந்து நாட்டு ரக வெண்டைகள் வந்து பயிர் வைக்கிறோம். நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஒரு 10 வகையான வெண்டை விதைகள் வந்து நாட்டு விதை விற்பனையாளர்கிட்ட வாங்கி நம்ம வந்து பயிர் வைக்கிறோம். இந்த வெண்டைக்கு என்னென்னலாம் இயற்கை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு நிலத்தை வந்து நம்ம வந்து ஏர் ஓட்டி தயார் பண்ணுறோங்க. ஒரு 15-20 சென்ட் அளவு இருக்குன்னு நிலங்குது. நிலத்தை வந்து ஏர் ஓட்டி நம்ம தயார் பண்ணிட்டு அந்த நாட்டு விதைகளை வந்து நம்ம வந்து ஒரு 2 அடிக்கு ஒரு விதை அல்லது 3 அடிக்கு ஒரு விதை வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக போடுறோங்க. சும்மா கையால் ஊனி விட்டால் ஆல்ரெடி ஏர் ஓட்ட நிலத்தில் நிலம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 2 நாள் இந்த ஈரத்தில் விதையை ஊனிட்டு நம்ம வந்து விட்டுடுறோங்க. அதுக்கப்புறமேட்டு களைகள் வரும்போது ஒரு களை கொத்தி விட்டால் போதுங்க. மற்றபடி நம்ம இயற்கை ஃபெர்டிலைசர் என்னென்னு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, ஊட்டமேற்றிய செம்மறி ஆட்டு உரங்க. நிலம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு அந்த தண்ணி நிற்கிறதுல அந்த நிற்கிற தண்ணியில் நம்ம வந்து ஊட்டமேற்றிய செம்மறி ஆட்டு உரம் ஒரு கைப்பிடிங்க. விதை முளைஞ்சி நல்லா வந்த பிறகு போடணுங்க. நம்ம விதை மேலே போடக்கூடாது. விதை முளைஞ்சி 2-3 இலை வந்த பிறகு சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து வேரில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணுங்க. இதை மாதிரி நம்ம ஒரு டைம் 2 டைம் சும்மா ஒரு 2 தண்ணி 3 தண்ணி கொடுத்தனா போதுங்க. அதை கொண்டே நல்லா வேகமாக வளர்ந்து வந்துடுங்க. அது போக நம்ம வந்து மீன் அமிலம் செய்யப்பட்ட மீன் வேஸ்ட்டுங்க. மீன் அமிலமும் கொடுக்கலாம் அல்லது மீன் வேஸ்ட்டும் கொடுக்கலாங்க. நம்ம வந்து வேர் பாசனம் பண்ணுறதால சரி மீன் வேஸ்ட்டு நம்ம வந்து மீன் அமிலம் செய்ய வடிகட்டப்பட்ட மீன் வேஸ்ட் இருக்குங்க. அதை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/2 கிலோ வீதம் நம்ம கலந்துக்கணுங்க. 10 லிட்டர் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு 1/2 கிலோ மீன் வேஸ்ட் நம்ம எடுத்து போட்டால் போதும். அதாவது மீன் அமிலம் செய்யப்பட்ட மீன் வேஸ்ட்டுங்க. ஏன்னா அதிலே வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குங்க. அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொரு செடிக்கு மட்டும் ஊற்றினா போதுங்க. அல்லது மீன் அமிலமும் கொடுக்கலாங்க. மீன் வேஸ்ட்டும் கொடுக்கலாம், மீன் அமிலமும் கொடுக்கலாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி மீன் அமிலம் கலந்து ஒரு செடிக்கு செடியோட வளர்ச்சியை பொறுத்து முன்ன பின்னங்க ஒரு 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ 100 மில்லியோ 200 மில்லியோ நாம் வந்து முன்ன பின்ன ஊற்றி விடலாங்க. இப்படி நம்ம டைரெக்டாக ஊற்றும் போது செடியோட வளர்ச்சி மிக பிரமாதமாக இருக்குங்க. செடி ரொம்ப பசுமையாக இருக்கும், காய்கள் நல்லா நீட்டாக வரும், இலை நல்லா அகலமாக வரும், பூ நிறையா வைக்கும், இளமையான தோட்டத்தை வந்து செடி கொடுத்துட்டே இருக்குது நமக்கு. இது நாட்டு விவசாயத்தில் வந்து இந்த மாதிரி காய்கள் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வேரில் கொடுக்கும்போது உடனடியாக வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க. மேலே ஸ்ப்ரே பண்ணுற மெத்தட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. வேர் பாசனத்துக்கு இதே மாதிரி மெத்தடில் நம்ம தொடர்ச்சி செஞ்சுட்டு வரலாங்க. இதுபோல் நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி நம்ம வந்து வேர் பாசனத்துக்கு தண்ணீர் பாய்ச்சின பிறகு அதை தண்ணியிலே ஊற்றினா வந்து ரொம்ப இடையே போயிடுங்க. செடியை விட்டுட்டு இடையே போகிற மாதிரி தெரியும். ரிசல்ட் அந்தளவுக்கு வருதுன்னு தெரியாதுங்க. உரம் போடும்போது நம்ம அப்படியே போடலாம். ஊட்டமேற்றி ஆட்டு எருவு மாட்டு எருவு நம்ம அப்படியே போடலாங்க. அது தண்ணியிலே போட்டால் கூட அது ஈரம் ஏற்றுக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம வேரில் கொடுக்கும்போது தண்ணி பாய்ச்சினா அந்த ஈரம் வந்து 2 நாள் அல்லது 3 நாள் கழித்து அந்த ஈரம் மிதமான ஈரம், அது புட்டு போதமான ஈரம் நம்ம நடக்கிற ஈரத்துக்கும் அந்த ஈரத்தில் நம்ம எடுத்து போய் வேரில் ஊற்றணுங்க. அப்படி ஊற்றும்போது நல்லா இழுத்து நல்லா வேலை செய்யுங்க. அந்த நம்ம ஊற்றும் போதே அதுவே செடி வேரில் ஒரு 1/2 அடி அகலம் பரவும். அந்த 1/2 அடி அகலம் தாங்க வேர் இருக்கும். ஏன்னா சின்ன செடி இருந்தாலும் அந்த அளவு தான் வேர் இருக்கும். அப்படியே அந்த சத்துக்கள் ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு அடுத்த ஒரு 2-3 நாள்லேயும் ஒரு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி 2-3 டைம் நீங்கள் ஃபெர்டிலைசர் வேரில் கொடுத்தா போதுங்க. அது தானாக வளர்ந்துருங்க. நாட்டு காய்கறிகளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஃபெர்டிலைசர் தேவைப்படாதுங்க. நம்ம சிம்பிளாக பண்ணாவே நல்லா வளர்ந்து வருங்க. இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபெர்டிலைசர் மூலிமா வந்து நாட்டு காய்கறிகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த காய்கறிகள் நம்ம வீட்டு தேவைக்கு தான் பயன்படுத்துகிறோம். வெண்டைக்காய் வந்து வெளியில் வாங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அந்த தேவைக்காக நம்ம வந்து வீட்டுக்கு பூர்த்தி பண்ணிக்கலாங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் 12 வட்டம் தமையந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்பொழுது பதில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க. இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாங்க. இயற்கை விவசாய தேவையான ஏதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.